அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோட்டத்தில் பெரிய தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலி தொல்லைங்க. விதைகள் போட்டுட்டு பக்காவாக பிளான் பண்ணி, அப்பா ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே பிளான் பண்ணி விதைகள் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து தூங்குவோம். காலையில் எழுந்து போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா விதைகளையும் தோண்டி வச்சுருக்கோம். பயங்கர டென்ஷன் ஆகிடுவோம். போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும். இந்த எலி தொல்லையை ஒழிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஐடியா கேட்டுட்ருக்கீங்க. நான் என்னுடைய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஐடியாவை சொல்கிறேன். 2 ட்ரிக்கு வந்து இருக்குங்க இந்த எலி தொல்லையை வந்துட்டு ஒழிக்கிறதுக்கு. இந்த 2 மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் தோட்டத்துலேயும் எலி தொல்லைகள் இல்லாமல் நல்ல அறுவடையை ஈஸியாக எடுத்துடலாம். போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துடும். சரி வாங்க அது என்னென்ன மெத்தடு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்க, வேர்க்கடலை அதை வந்து வறுத்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபுல்லாக தூளாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, மிக்சியில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வேர்க்கடலை தூளாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறமா என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியான பாராசிட்டமல் மாத்திரை, அது 2 மாத்திரை அளவு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா புது மாத்திரை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு பேப்பரில் போட்டு அதை நல்லா இடித்து தூளாக்கணும். அதாவது அதாவது கல் மாதிரி சின்ன கல் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக நுணுக்கணும். பவுட்ரு மாதிரி ஆகிடும். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா நல்லா நுணுக்கி பவுட்ரு மாதிரி ஆக்கி எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நான் இதை இடித்து பவுட்ரு மாதிரி ஆக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, இதில் எது இருக்கோ அதை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம நொறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாராசிட்டமல் மாத்திரை தூள், அதை வந்து போட்டுக்குங்க. அது கூடவே இந்த வேர்க்கடலை தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்குங்க. போட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பாருங்கள், அதே தான். நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி பதத்துக்கு, சப்பாத்தி போடுற அளவுக்கு, அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணீர் விட்டு, ஓகே தண்ணீர் விடுறேன், விட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இதிலிருந்து சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான். இதுதான் வந்துட்டு எலிக்கு உண்டான மருந்து. அதுக்கு முன்னாடி எலியை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். எலி ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு முறை ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பக்கம் வரவே வராது. அதே போல் இதுக்கு வந்துட்டு தொடு உணர்வு வந்துட்டு ரொம்ப அதிகம். அடுத்தது எலிகள் வந்துட்டு அதோடைய பல் இருக்குது பார்த்தீங்களா, அது டெய்லி வளர்ந்துக்கிட்டே வரும். அதனால தான் எதையாவது ஒன்று கடிக்கும். அப்படி கடிக்கலைன்னா ரொம்ப நீளமாக வளர்ந்துடும். அதனால தான் அங்கங்கே எது இருக்குதோ எல்லாத்தையுமே கடித்து வச்சிடுது. ஓகே, இப்போ எலிக்கு உண்டான பால் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சின்னதாக பிடிச்சிக்கிங்க, ரொம்ப பெருசாலாம் வேணாம். நம்ம வீட்டில் தோட்டத்தில் எங்கே வேணாலும் எலிகள் நடமாட்டம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சுடுங்க. இதை வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, அதாவது நைட்டு, அதாவது இரவு நேரத்தில் ஒரு சாயந்தரம் 6 மணி போல் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட்டில் வந்து அது எலி சாப்பிட்டுட்டு உங்கள் பக்கமே திரும்பாது, எங்கே போகுது அப்படின்னே தெரியாது. அதுக்கப்புறம் எலி தொல்லையே வந்துட்டு இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நாற்றுகள் விடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எலி தொல்லையே வந்துட்டு சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலிகளை விரட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எலி அல்லது அணில், இது 2த்தையுமே உயிரோட எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் பிடித்து தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு விட போகிறோம். இதுக்கு எலி பொரி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டாக்கா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த எலி பொரிக்குள்ளார தக்காளியை நம்ம செருகி வைக்கணும். தக்காளியை செருகிற மாதிரி ஒரு வளையம் ஒன்று அதில் வச்சுருப்பாங்க. இப்போது எலி அல்லது அணில் பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொரியை எடுத்துகிட்டு போயிட்டு எலி அல்லது அணில்கள் எங்கு நடமாட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல வச்சுடுங்க. தக்காளியை சாப்பிட வரும்போது அணில் அல்லது எலி இதுக்குள்ளார எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் மாட்டிக்கும். அதே பொரியில் இப்போது எலியும் மாட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இப்படி கூட நம்ம எலிகளை பிடித்து நம்ம தோட்டத்தை காப்பாற்றலாம். ஓகேங்க, இப்போ அணில் எலி தொல்லையிலேருந்து நம்மளுடைய தோட்டத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் என்னங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் தோட்டத்தில் தொல்லை தரக்கூடிய எலியை வந்து ஈஸியாக அழிச்சிடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.